வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சூரி விஜய் சேதுபதி கூட்டணியில வெற்றிமாறன் இயக்கத்துல வெளியாகி இருந்த படம் தான் விடுதலை. இந்த ஒரு படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோல பாத்திரலாம். மிஸ்டேக் அப்படின்றது ஜஸ்ட் ஃபார் ஒரு என்டர்டைன்மெண்ட். ஆல்ரெடி நம்ம விடுதலை படத்துக்கான ஹிடன் டீடைல்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மேல கார்டுலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லாஸ்டா என் கார்டுலையும் அதுக்கான லிங்க் இருக்கு. அந்த வீடியோ பக்கமா இருந்தா பாருங்க. இங்க இவங்க பஸ்ல போகும்போது இவருக்கு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காட்டும் போது ஒரு கூடை மட்டும்தான் இருக்கும். திரும்ப இதே இடத்த காட்டுவாங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த கூடைக்கு பக்கத்திலேயே சில பாத்திரங்களை அடுக்கி வச்சிருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. இவரை பின்னாடி தான் சுடுவாங்க. இவர் சட்டையில பார்த்தோம் அப்படின்னா வட்டமா ரத்தக்கரை இருக்கும் துப்பாக்கியில சுட்டனால. இவர் கீழே விழுந்து கிடக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா வட்டமா அவருடைய முதுகுல சுட்டிருப்பாங்க. இப்ப வட்டமா சுட்டு அந்த ரத்தம் பார்த்தோம் அப்படின்னா வட்டமா தான் இருக்கும். சோ இவர் கீழே விழுந்து கிடக்கும் போது வட்டமா இருந்த ரத்தம் பார்த்தோம் அப்படின்னா நீளமா வடிஞ்சிருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. அதே போல இவர் ஓடியாந்தி கீழே விழுகும் போது இப்படித்தான் இந்த ரெண்டு காலையுமே பார்த்தோம் அப்படின்னா தள்ளி தள்ளி வச்சிருந்திருப்பாரு. ஆனா இவரை திரும்ப காட்டும் போது இவருடைய ஒரு கால் மேல இன்னொரு காலை போட்டு இவர் படுத்திருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. அடுத்ததான் இவருடைய முகம் ஃபுல்லாவே சேவிங் பண்றதுக்கு கிரீம் பார்த்தா அப்படின்னா அப்ளை பண்ணி இருந்திருப்பாங்க. ஒரு இடத்துல பார்க்கும்போது பாதி சேவ் பண்ணது போல ஃபர்ஸ்ட் காட்டியிருப்பாங்க. திரும்ப இவரை காட்டுவாங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா சேவிங்கே பண்ணாதது போல காட்டி மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சேவிங் பண்ற கிரீம் ரொம்பவே அதிகமா இருக்கிறது போல இருக்கும். திரும்ப காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரீம் ரொம்பவே கொஞ்ச நேரம் ஆனனால அந்த கிரீம் ரொம்பவே ட்ரையா இருக்கிறது போல, அதாவது லேசா காஞ்சிருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. இது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கிற சீன் தான். ஆனாலும் அதுல இவ்வளவு மிஸ்டேக் இருக்கும். அடுத்ததா குமரேசன் அவர் போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கேப்ல ஒரு இறகு இருக்கிறது போல காட்டி இருந்திருப்பாங்க. இதே கேப்ப குமரேசன் கலட்டி கையில வச்சிருந்திருப்பாரு. அப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த கேப்ல முன்னாடி இருந்த இந்த ஒரு இறகு இப்ப இருக்காது. ஒருவேளை கீழே விழுந்திருக்குமோ? வாய்ப்பு இருக்கு ராஜா. இந்த பாட்டை கேளுங்களேன். நல்லா இருக்கா? இந்த பாட்டையும் கேளுங்களேன். வஞ்சிக்கொடி மஞ்சச்செடி வந்ததடி. ஆஹா, அது இல்ல இது அப்படின்னு தோணுதா? எனக்கும் தான் தோணுது. இருக்கட்டும் இருக்கட்டும். நெக்ஸ்ட், இவரை சுட்ட பின்னாடி இவர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மரத்துல சாஞ்சுதான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டும் போது இருக்கிறது போல இருக்கும். திரும்ப இவரை காட்டுவாங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த மரத்துல சாஞ்சிருந்தவர் இங்க தரையில சாஞ்சு கிடக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. அதே போல குமரேசன் ஓட்டக்கூடிய அந்த ஒரு ஜீப்புடைய நம்பர் பார்த்தோம் அப்படின்னா MTS 6485 அப்படின்னு இருக்கும். ஸோ திரும்ப இதே ஜீப்பை காட்டுவாங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த வண்டியோட நம்பர் பிளேட் TMI 6735 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வேற வண்டி, இது வேற வண்டி. ஆனா ஓட்டுறது என்னமோ ஒரே ஆள் தான். இந்த ஒரு சீன்ல சூரி ஓட்டக்கூடிய அந்த ஜீப்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த சைடு கண்ணாடியில வள்ளலார் போட்டோவை ஒட்டி வச்சிருந்திருப்பாரு, அதாவது சொருகி வச்சிருந்திருப்பாரு. இந்த ஜீப்பை இன்னொருத்தவர் பார்த்தோம் அப்படின்னா வாங்கி ஓட்டுவாரு. அப்ப பார்த்தோம் அப்படின்னா குமரேசன் சொருகி வச்சிருந்த அந்த ஒரு வள்ளலார் போட்டோ இருக்காது. ஆனா திரும்ப இதே வண்டியை குமரேசன் ஓட்டுவாரு. அப்ப பார்த்தோம் அப்படின்னா அதே சைடுல அந்த ஒரு கண்ணாடி மேல பார்த்தோம் அப்படின்னா வள்ளலார் போட்டோ இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. அது எப்படி இப்படி அப்படின்னு தான் தெரியல. சூரி ஓட்டும் போது மட்டும் அந்த வள்ளலார் போட்டோ இருக்கு, இவர் ஓட்டும் போது மட்டும் அந்த வள்ளலார் போட்டோ இல்ல. வள்ளலார் இவருக்கு வரம் கொடுக்கல போல. அதான். அடுத்ததா இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கும். அப்போ இங்க நிக்கக்கூடிய இந்த ஜீப்புடைய நம்பரை பார்த்தோம் அப்படின்னா லேசா அழிஞ்சிருக்குது போல காட்டியிருப்பாங்க. திரும்ப இதே ஜீப் காட்டுவாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா லேசா அழிஞ்சிருந்த அந்த வண்டியோடைய நம்பர் பிளேட் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே ரொம்பவே பளிச்சுண்டு நல்லா இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. ஆனா இப்பவும் பார்த்தோம் அப்படின்னா மழை பெஞ்சிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்பர் பிளேட் லேசா அழிஞ்சிருக்கிறது போல காட்டியிருப்பாங்க இல்லையா? சோ அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா மழை பெஞ்சிட்டு இருக்கும். இது மலையோடைய மாயமா இல்ல எடிட்டரோட மகிமையா அப்படின்னு தான் புரியல, தெரியல. இங்க நிக்கக்கூடிய இந்த ஒரு வேணும் இந்த ஜீப்பும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே திசையை நோக்கி நிக்கிறது போலதான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ஜீப்பும் இந்த வேணு பார்த்தா அப்படின்னா ஒரே திசையை நோக்கி தான் நிக்குது. திரும்ப இதே சீன் காட்டுவாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா வேணு அப்படியே தான் நிற்கும். ஆனா இந்த ஜீப்பு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா திசை மாதிரி தப்பா நிக்கிறது போல காட்டியிருப்பாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் இப்படி இருக்கா, இப்போ பாருங்க ரெண்டும் இப்படி இருக்கு. ஆனா அந்த ஜீப்பை அந்த இடத்த விட்டு நகட்டி இருக்கவே மாட்டாங்க. அடுத்ததா இந்த ஒரு சீன்ல 4 போலீஸ் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிணவரையில அந்த ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அன்னைக்கு இறந்தவங்களுடைய அந்த லிஸ்ட், அந்த ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா பக்கத்துல எழுதி போட்டிருப்பாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு தேதியில ஒரு ஆளு தான் இறந்திருப்பாரு. ஆனா போலீஸ்காரங்க சொல்லும் போது 4 போலீஸ் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அந்த போர்டுல எழுதி போட்டிருப்பாங்க. அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, இறந்தது ஒரு பெண்ணா இருக்கும் அன்னைக்கு தேதியில. அந்த பெண்ணுடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ராணி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் 4 பேர் இறந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள். சோ இந்த பிணவரையில இந்த ஒரு ரிப்போர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு இறந்தவங்க குறிப்பா போலீஸ்காரங்களுடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா மென்ஷன் பண்ண மறந்துட்டாங்க போல இருக்கு. போலீஸ்காரங்க அதனால மென்ஷன் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்லாம் முட்டு கொடுக்க வேணாம். சோ மார்ச்சரி போயிருச்சு அப்படின்னாலே கண்டிப்பா யாரா இருந்தாலும் என்ட்ரி போடத்தான் செய்வாங்க. இந்த ஒரு ஷாட்ல இந்த பொண்ணுடைய கணவரை போலீஸ் பிடிச்சு இழுத்துட்டு போவாங்க ஜீப்ல ஏத்தி. அப்போ அந்த பொண்ணுடைய அந்த குழந்தை பார்த்தோம் அப்படின்னா தவந்து வரது போல காட்டுவாங்க. அப்போ அந்த ஒரு குழந்தைக்கு பின்னாடி தான் இந்த நிப்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் காட்டும் போது கிடக்கும். திரும்ப அதே குழந்தைய காட்டுவாங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த பின்னாடி கிடந்த நெப்பில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைக்கு முன்னாடி கிடக்குது போல காட்டி மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. குழந்தை நெப்பில் எடுத்து வாயில வச்சுட்டா அழுகாது அப்படின்ற எண்ணத்துல இப்படி பண்ணிருப்பாங்க போல இருக்கு. நல்ல எண்ணம். அடுத்ததா இங்க இந்த போலீஸ் நிக்கும் போது இந்த போலீஸ் பக்கத்திலே சேலை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நீளமா கிடக்கிறது போலதான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டியிருப்பாங்க. திரும்ப இதே சீன் காட்டுவாங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நீளமா கிடந்த சேலை கொஞ்சம் சுருங்கி அதே இடத்துல கிடக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. திரும்பவும் இதே ஷாட் காட்டுவாங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா முதல்ல மாதிரியே சேலை நீளமா இருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. சோ செகண்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் சுருங்கி இருக்கிறது போலவே அந்த ஒரு சேலையை காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. விஜய் சேதுபதி பெருமாள் வாத்தியார் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருந்து தப்பிச்சு போகும்போது அங்க எதிர பார்த்தோம் அப்படின்னா ஒரு போலீஸ் ஆபீசர் இருப்பாரு. பெருமாள் போறதா பார்த்துட்டு இவர் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருப்பாரு. சோ பெருமாள் போறாரு அப்படின்றதால அவரை போய் பிடிக்க கூட முயற்சி கூட பண்ண மாட்டாரு. பயத்துக்கு பாஷை கிடையாது அப்படின்றத இந்த போலீஸ் ஆபீசர் பார்த்து தான் கத்துக்கணும் போல இருக்கு. சூரி மாடியில இருந்து இந்த ஒரு ஓட்டு வீட்டு மேல குதிக்கும் போது இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காட்டும் போது லேசா தான் உடஞ்சிருக்கும். திரும்ப இதே ஷாட் காட்டுவாங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா இதே இடம் ஏற்கனவே லேசா உடஞ்சிருந்துச்சா ஓடு, இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஓட அடிச்சு உடைச்சிருக்கிறது போலவே அதிகமா உடைஞ்சிருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. ஹீரோ குதிச்சா ஓடன்னா ஓடு, வீடே உடையணும் அப்படின்றீங்களா? அதுவும் சரிதான். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் கூட பண்ணாம போற அந்த ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா சார், அதான் சார் கடவுள். இது எல்லாமே விடுதலை படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம்.